யார்ட்ட கேட்டாலும் 10 பேர்ட்ட கேட்டாலும் 7 பேர் விஜய்க்கு தான் போட்டேன்னு சொல்றாங்க. 30 பேர்ட்ட கேட்டாலும் 27 பேர் விஜய்க்கு போட்டேன்னு தான் சொல்றாங்க. ஆனா விஜய் ஃபேக்ட் வந்து ஏன் விஜய் வந்து சிஎம் ஆகக்கூடாதா? பொதுவான கேள்வி. நான் பத்திரிகையாளரா கேட்கல. ஒரு பொதுஜனமா கேட்கிறேன். சிஎம்மா ஆகக்கூடாதா? இல்ல இந்த எக்ஸிட் போல் வந்து பொய் ஆகாதா? இல்ல விஜய்க்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு சுனாமி அடிக்காதா? விஜய் சுனாமி மாதிரி அடிச்சு திடீர்னு ஒரு ஃபேக்ட் ஃபைல் ஏதோ ஒரு மேஜிக் நடந்து அவர் சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் ஜனநாயகத்துல மக்கள் தீர்ப்பு தான் வந்து முக்கியம். சரியா? அதை வந்து நான் வந்து மறுக்கவே இல்லை. மக்கள் முடிவு பண்ணா அதுதான் ஃபைனல். நம்ம என்ன லாஜிக்கலா ஒரு படிப்படியா கஷ்டப்பட்டு வரல, மக்கள் பிரச்சனைகளை புரிஞ்சுக்கல, அரசியலையே புரிஞ்சுக்கல. இது வந்து ஒரு ஃபேண்டசி அரசியலா அவரை உட்கார வைக்க கூடாது. அதுக்கு அவரு புரியாமல் அதிகாரிகள்லாம் இருந்தாலும் அவருக்கும் ஒரு புரிதல் இருந்துட்டு நடத்துறோம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அது அந்த ஒரு கிராஜுவல் ப்ராக்ரஷன் இல்லை அப்படிங்கறது நம்மளோட கவலையா இருக்குது. பட் வரக்கூடாதெல்லாம் கிடையாது. என்டிஆருக்கு ஏன் கொடுத்தாங்க? என்டிஆருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? என்டிஆரோட சான்சஸ் இங்க இருக்கலாம்ல. என்டிஆர் மக்கள் பணி என்ன பண்ணாரு? அவருக்கே கொடுத்தாங்க மக்கள். நீங்க இந்த கட்சி அவ்வளவு பெரிய கட்சியா வளர்ந்துருக்குல்ல. இவரை பொறுத்த வரைக்கும், எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் திமுகல 20 வருஷம் வந்து இருந்திருக்கிறாரு, பிரச்சாரம் பண்ணிருக்கிறாரு, எம்எல்சியா இருந்திருக்காரு, எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அந்த மாதிரி அட்வான்டேஜ் விஜய்க்கு இருக்கணும்னு நான் சொல்லல. சோசியல் மீடியா ஈரா விஜயோடைய சின்னம் விசில் வந்து பட்டி தொட்டி எல்லாம் பரவி இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் நீங்க ஆய்வு செய்யணும். இங்க என்ன பிரச்சனைன்னா ஜூட், கண்மூடித்தனமான விஜய் ஆதரவு, கண்மூடித்தனமான விஜய் எதிர்ப்பு, இது ரெண்டு தான் இருக்குது நம்ம தமிழ்நாட்டுல. அது வந்து ஆபத்தானது. நீங்க சொல்றது கரெக்ட் தான். திமுகவுக்கு எதிராகவும் அப்படி ஒரு மனநிலை இருந்தது. திமுகவுக்கு எதிராகவும், திமுக எது செஞ்சாலும் ஆதரிக்கிற ஒரு கூட்டமும், திமுக எது செஞ்சாலும் எதுக்குற ஒரு கூட்டமும் இருந்தது. அதே மாதிரி ஒரு பைனரி இப்ப வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.